ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் பிரியாணி, அதுவும் நம்ம நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்ணும் சொல்லி நினைப்பீங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த நினைப்பே வராதுங்க. அந்த அளவுக்கு சுவையாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எப்படி நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவு மட்டனை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக 1/2 கிலோ அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸில் 3.5 கிளாஸ் அளவுங்க. நார்மல் டீ குடிக்கிற கிளாஸில் 3.5 கிளாஸ் அளவு. 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கரெக்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோங்க. அந்த பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு நம்ம சேர்க்க போகிறோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பீஸ் பட்டை, 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி தேவைப்படுங்க. இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 பீஸ் அளவு பட்டை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததால் நான் பட்டை தூளாக எடுத்திருக்கேன். 8 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் அளவு மல்லி, கூடையே 4 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் காட்டலைங்க, சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, எண்ணெய், கொஞ்சம் தயிர், எலுமிச்சம்பழ சாறு, இதெல்லாம் தேவைப்படுங்க. நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அரிசி ஊற வச்சா போதுங்க, கரெக்டாக ஊறி இருக்கும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1.5 ஸ்பூன் அளவு நெய், ரெண்டையுமே குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயவுமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தா சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பொரியவுமே நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன சைஸாக தாங்க எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கலர் நல்லா மாறணும். அது மாறும் போதே நான் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கான பேஸ்ட்டு அப்படியே சைட் பை சைடாக இந்த மசாலாவும் ரெடி பண்ணிட்டேங்க. நான் ரெண்டையுமே அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனையை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாங்க. அடுத்ததான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ணி ஒரு தக்காளி எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா, அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடியும் மிளகாயும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா தான் ரொம்ப கூடுதல் சுவையே தருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம கடைக்கெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்ணுங்கிற எண்ணமே வராது. அடுத்ததாக ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கறியை மட்டும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூடையே நல்லா அந்த கறியை நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த சூப்பையும் தண்ணியும் சேர்ந்து மொத்தமாக 8 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுறேங்க. ஒரு கிளாஸுக்கு 2.25 கிளாஸ் அளவு தண்ணி. ஒரு கிளாஸ் அரிசினா 2.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம 3.5 கிளாஸ் அளவு அரிசி கிட்டத்தட்ட இருந்தது, அதனால் நான் ஒரு 8 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, எலுமிச்சம்பழம் சாறையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்காங்க. அடுத்து நான் அரைக்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு வடித்து சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி வடித்து வச்சுருந்தேன், சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம தேவைன்னா பார்த்து நம்ம சேர்த்துக்கணுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பின்னாடி குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் வரக்கூடாதுங்க, நல்லா ஆவி பிடிக்கும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி குக்கரை நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து நல்லா ஆவியெல்லாம் அடங்கின பின்னாடி நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. எடுத்தோடனே நல்லா கிண்டி விட்டுறக்கூடாது. கரண்டியை வச்சு இந்த மாதிரி பேக் சைடில் லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க, அது போதும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் நம்ம கிண்டவும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விடுங்க. நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த மசாலா கூடயே கறியையும் சேர்த்து நல்லா வதக்குனதுனால அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கறியிலையும் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நான் வந்து நார்மல் ஆனியன் ரைத்தா இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவும் குக்கும்பர் கேரட் மட்டும் சைடிஷாக வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்குங்க. வெளியே போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கனாலே ரொம்ப விரும்பி